எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக பெண்ணுக்கு நான் சொல்கிறது கம்மியாக வச்சுக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு நல்லது. ஆணுக்கு ஒரு அழகு என்ன தெரியுங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட அதிகமாக பண்ணுறது தான் ஆணுக்கு அழகு. சரிங்களா? அப்போது தேவையில்லாமல் ஒரு பெண்ணை வந்து எக்ஸ்பெக்டேஷனை கூட வச்சுறதுக்கு ஆண் காரணம் வந்துடக்கூடாது. ஃபோர் பிளேன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு ஃபிக்ஸடாக வந்து ஒரு ஃப்ரேம் வச்சுருப்போம். இது தாண்டா ஃபோர் பிளே அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஆரம்பித்து சாம்பார், குழம்பு, ரசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம். ஓல்டு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஜென்மத்துக்கு அதான் பண்ணிகிட்ருப்போம். அது வந்து போர் அடித்து போயிடும். அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பயங்கரமாக போர் அடித்து போயிடும். இந்த ஆரம்பத்தையே வந்து போரோடு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. அதே மாதிரி நான் சொல்கிற தகவல் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அதுதானே இதுதானேன்னு சொல்லி நீங்களாக முடிவு பண்ணிக்காதீங்க. இது சொல்லாத விஷயமும் நிறைய இருக்குதுன்னு ஒரு செகண்ட் வந்து நின்று யோசித்துக்குங்க. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பொது வெளியில் அது வெஸ்டர்ன் செக்ஸ் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து இதுதான் செக்ஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அந்த அந்த நீல வண்ண படங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல, அதெல்லாம் செக்ஸே இல்லைங்க. அதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விஷயம். அதை நிச்சயமாக நீங்கள் செக்ஸ்ன்னு நினச்சிட வேண்டாம். அதையும் தாண்டி சித்த மருத்துவத்தில் இந்த தமிழ் மரபில் நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதுக்கான தேடலையாவது இனிமேல் இருப்போம். சரிங்களா? அல்லது ஏதாவது ஒரு நல்ல சித்த மருத்துவத்தை பார்க்குறப்ப வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதெல்லாத்துலேயும் பழையதுலேயும் போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்துட வேண்டாம். ஃபோர் பிளேயில் ஏதாவது லிமிட்டேஷன்ஸ் எது இருக்கா அப்படின்னு கேட்டால், என்னங்க செக்ஸுக்கு என்னங்க லிமிட்டேஷன் அப்படின்றது தான் நிச்சயமாக என்னோட பதில். ஆனால் அதில் கூட ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் புதுசாக ஒரு கல்யாணம் ஆன தம்பதி இருக்கிறாங்க. புதுசாக கல்யாணம் ஆன ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு ஃபோர் பிளே பண்ணணும்னா, இவன் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வீடியோலையோ எது பார்த்து வச்சுட்டு இருக்கிற வித்தையெல்லாம் கொண்டு வந்து இறக்கிறது. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும், அல்லது ரொம்ப அதிகப்படியான பாலுணர்வு தூண்டப்படுதலுக்குலாம் ஆளாவாங்க அந்த பெண். சரியா? அடேங்கப்பா பயங்கரமாக இருக்குதுன்றாலாம் இருக்கும். சரிங்களா? இவரும் வந்து பார்த்திங்கன்னா கற்று வச்ச வித்தையெல்லாம் இறக்கிடுவார். ஆனால் 1 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அதை யோசித்து பார்க்கணும்ல. அப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கூடிரும், இங்கே பெர்ஃபார்மன்ஸு குறைஞ்சிரும். ஸோ இருக்குதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியாக பெண்ணுக்கு நான் சொல்கிறது கம்மியாக வச்சுக்கிறது தான் ஒரு பெண்ணுக்கு நல்லது. ஆணுக்கு ஒரு அழகு என்ன தெரியுங்களா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட அதிகமாக பண்ணுறது தான் ஆணுக்கு அழகு. சரிங்களா? அப்போது தேவையில்லாமல் ஒரு பெண்ணை வந்து எக்ஸ்பெக்டேஷனை கூட வச்சுறதுக்கு ஆண் காரணம் வந்துடக்கூடாது. தேவைக்கு அதிகமான எக்ஸ்பெக்டேஷனை ஒரு பெண் வைத்து கொண்டு இருப்பதனால வந்து என்ன நஷ்டம்னு கேட்டிங்கன்னா, பெண்ணும் எண்ட் ஆஃப் தி டே வந்து மூட் அவுட் ஆயிடுவா. அந்த ஆணும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்ற உணவுக்கு போயிடுவான். எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம மனைவியை திருப்திப்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணவுக்கு போயிடுவான். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கான வழி, ஆரம்பத்தில் வந்து குறைவாகவும் போக 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 அதிகமாகும். இந்த பீரியட் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள் மாதிரி, சும்மா 1 வாரம் 2 வாரம் நான் சொல்லலை. இந்த ஃபஸ்ட்டு 5 ஆண்டில் வந்து என்ன அளவுக்கு பண்ணால் போதும், அடுத்த 5 ஆண்டில் என்ன பண்ணால் போதும், 40-50 வயசுக்கு மேலெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தொலைநோக்கு பார்வையோடு போகிறது தான் நல்லது. எடுத்தமாக கௌத்தமானு இருந்துடவே இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோர் பிளே பொறுத்த மட்டுக்கும் கண்ணியமான ஒரு ஃபோர் பிளேயை தான் நாங்கள் ஃபோர் பிளேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். சரிங்களா? ஃபோர் பிளேனா நீங்கள் மறுபடியும் இந்த வெஸ்டர்ன் அந்த வீடியோ பார்த்ததையே வச்சுட்டு ஃபோர் பிளேன்னு நினச்சிடாதீங்க. ஒரு கண்ணியமான ஒரு ஃபோர் பிளேன்னு ஒன்று இருக்குது. அதுதான் கணவன் மனைவிக்கான இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் பிளே. அதுதான் நம்ம இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்த அன்பை பரிமாறதுக்கானது, ஆதர்ச தம்பதியாக இருக்கிறது. இதெல்லாம் இந்த மேக்ஸிமம் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுற வேண்டாம். அப்படி சொல்ல வரல நான். இந்த புரிதலை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கணும். சரிங்களா? கண்ணியமான ஃபோர் பிளேயில் தான் நிச்சயமாக வந்து நல்ல திருப்தியும் அடைய முடியும், நீண்ட காலம் சந்தோஷமாக இருக்க முடியுன்ற நாளத்தை வச்சுக்கோங்க. ஃபோர் பிளே வந்து மேக்ஸிமம் அப்படின்றது எதுனாக்கா இந்த கண்ணியம் தவறிய ஃபோர் பிளேயாக தான் இருக்க முடியும். இந்த நல்ல ஒரு கண்ணியமான ஃபோர் பிளேக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டே கிடையாதுன்றதை நான் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறை திறந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காட்சிகள் அங்கே அரங்கேறும்ன்றதை மறந்துட வேண்டாம். மறுபடியும் ஒரு கேள்வி, அதனையா கண்ணியமான ஃபோர் பிளே அப்படிங்கிறதா? இதையும் ஒரு நாள் நிச்சயமாக எப்படி வந்து இதை வந்து பொது வெளியில் பேச முடியறதுக்கான வழிமுறை இருக்குதோ அது மாதிரி அதுக்கு கொஞ்சம் செதுக்கி
உங்களுக்கு கொண்டு வந்து தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். நிச்சயமாக ஏமாத்தர மாட்டோம். இறுதியாக வந்து இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வந்து ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியான ஆதரவு கொடுத்துட்ருக்குறீங்க. இந்த டாபிக் வந்து பேசலாமா வேணாமான்னு ரொம்ப ரொம்ப நம்ம யோசித்து தான் நானே பேசுகிறேன் தான். பொதுவாக வந்து இந்த மாதிரியான டாபிக் வந்து வெளியில் பேசுகிறது வந்து ரொம்ப சங்கடத்தை கொடுக்கக்கூடியது தான். இருந்தாலும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு தரமாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதையும் மீறி வந்து என்னை திரும்ப திரும்ப வீடியோ போடணும்னு வச்சது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெருவாரியான ஆதரவு தான். தொடர்ந்து கமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன்னே தெரியல. எனக்கு பார்த்திங்கன்னா கேள்வி குமிஞ்சிட்டு இருக்குது. அதை கூட வந்து ஒரு நாள் வந்து பதில் போடுறதுக்கான ஒரு வீடியோவாக கூட போடலாம். அது நிச்சயமாக பொது வழியில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.